செடியாய வல்மணிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கடந்து கொண் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் பராப வருஷம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி மே 10/10/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பகல் 3:07 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் 12:50 வரை, இரவு 12:50 வரை அவிட்டம் நட்சத்திரம், அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். பிராமியம் நாமயோகம், கௌளவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் அவிட்டம் சேரும்போது மரணயோகம், ஞாயிற்றுக்கிழமை சதயம் சேரும்போது சித்தி யோகம். ஆகவே இன்றைய தினம் இரவு 12:50 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தி யோகம். ஆக இன்றைய தினம் சுபகாரியங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் இன்றைய தினம் அஷ்டமி நவமியாக இருப்பதனாலும் அவிட்டம் நட்சத்திரம் மரண யோகத்தில் இருப்பதனாலும் முற்றிலுமாக சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் அதிதி என்று போடப்பட்டிருக்கும். அதிதி என்றால் இன்றைய தினம் வருடாந்திர திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இன்றைய தினம் வருடாந்திர திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்று அடையாது. அந்த விரதம், அந்த படையல் வீணாகி போய்விடும். ஆகவே இன்றைய தினம் அதிதி என்று இருப்பதனால், அதிதி என்றால் திதி இல்லாத நாள் என்று பொருள். ஆகவே இன்றைய தினம் இறந்தவர்களுக்கு படையல் வைப்பதையும் தவிர்ப்பது நல்லது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, பராப வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே 11/5/2026 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று பகல் 3:25 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. திங்கட்கிழமை இரவு 1:28 வரை சதயம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். மகேந்திரம் நாமயோகம், கரசீகரன், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் சதயம் சேரும்போது சித்தியோகம், திங்கட்கிழமையும் பூரட்டாதி சேரும்போது மரணயோகம். ஆகிய திங்கட்கிழமை என்று இரவு 1:28 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் திருநாவுக்கரசு அவதாரம் செய்த தினம். 63 நாயன்மார்கள் ஒருவர் மிக முக்கியமானவர் திருநாவுக்கரசர். அவருடைய அவதார தினம் திங்கட்கிழமை. ஆகிய திங்கட்கிழமை என்று சிவன் கோயில்களுக்கு சென்று நாயன்மார்கள் ஒருவரான திருநாவுக்கரசரை வணங்கிவிட்டு அதன் பிறகு அங்கே இருக்கின்ற சிவபெருமானை வணங்க வேண்டும். அன்றைய தினம் சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் குரு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருநாவுக்கரசர் அருளிய பாசுரங்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பாராயணம் செய்வதும் மிகவும் சிறப்பானது. சிவன் கோயில்களுக்கு திங்கட்கிழமை சென்று பாசுரம் பாடுவதும் நல்லது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, பராப வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி மே 12/5/2026 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று பகல் 2:53 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. அன்றைய தினம் இரவு 1:14 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். வைத்திருதி நாமிகம், பத்ரே கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் பூரட்டாதியும் சேரும்போது மரணயோகம், செவ்வாய்க்கிழமையும் உத்திரட்டாதி சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று இரவு 1:14 வரை மரணயோகம், அதன் பிறகு அமிர்தயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கூட சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பொதுவாக முப்பூரங்கள் ஆகாது. பூரட்டாதி, பூராடம், பூரம் இந்த 3 நட்சத்திரங்கள் சுபகாரியங்களுக்கு ஆகாது. ஆகவே அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய சுபகாரியங்களும் தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் கூட சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் ஆந்திராவிலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுஷ்டிப்பார்கள். இந்த சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற தேய்பிரை தசமி என்று ஆந்திராவிலே அனுமன் ஜெயந்தி கொண்டாடுவார்கள். ஆகவே ஆந்திரா பூர்வீகத்தை கொண்டவர்கள் அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் வைத்திருது சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிக ஏற்றதமாக இருக்கிறது. அன்றைய தினம் தசமி, ஏகாதசி இந்த 2 திதிகள் இறந்தவர்களுக்கும் திதித்வயம், அந்த 2 திதிகள் இறந்தவர்களுக்கு அன்றைய தினம் வருடாந்திர திதிகள் கொடுப்பதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, பராப வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி மே 13/5/2026 புதன்கிழமை. புதன்கிழமை என்று பகல் 1:30 வரை ஏகாதசி திதி, அதன் பிறகு துவாதசி திதி. புதன்கிழமை இரவு 12:17 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம்.
விஷ்கம்பம் நாமிகம் பாலவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. புதன்கிழமையும் உத்திரட்டாதியும் சேரும்போது சித்தியோகம், புதன்கிழமையும் ரேவதியும் சேரும்போது மரணயோகம் ஆகிய புதன்கிழமை என்று இரவு 12 மணி 17 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற இருக்கிறது. அன்றைய தினம் பருவத்தினி ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசியும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு பருவத்தினி ஏகாதசி என்று பருவத்தினி ஏகாதசி என்றால் வருத்தத்தை போக்கக்கூடிய ஏகாதசி என்று பொருள். அதாவது பிரம்மனுடைய தலையை சிவன் கொய்த பிறகு நிறைய வருத்தம் இருந்தது சிவபெருமானுக்கு. அதாவது சிவபெருமானுக்கு பிரம்மத்தி தோஷம் வந்து நிறைய வருத்தம் இருக்குது. அந்த வருத்தம் இந்த ஏகாதசி என்று விரதம் இருந்த பிறகுதான் தீர்ந்தது என்று கூறுவார்கள். ஆகவே சிவபெருமானே அனுஷ்டித்த விரதம் இந்த புதன்கிழமை என்று வருகின்ற ஏகாதசி விரதம், அதாவது வருத்தத்தை போக்கக்கூடிய வருத்தினி ஏகாதசம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தங்கள் தீர்வதற்காக வருதினி ஏகாதசியான புதன்கிழமை என்று பெருமாளை வழிபாடு செய்வது, பெருமாள் கோயிலுக்கு சென்று விட்டு வருவது, பெருமாளை உயரத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய துளசி மாலை அணிவித்து 11 தீபங்கள் ஏற்றி வைத்து 11 முறை பெருமாளுடைய நாமாக்களை நீங்கள் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் வித்யாதானம் கொடுத்த பலனும் கிடைக்கும். அதாவது மற்றவர்களுக்கு வித்தையை சொல்லிக் கொடுப்பதால் ஏற்பட்ட பலனும் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே இந்த வருத்தத்தை போக்கூடிய புதன்கிழமை வருகின்ற அந்த வருத்தினி ஏகாதசி மிக மிக உயர்வானது. அன்றைய தினம் அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் என்றாலே பொதுவாக நல்ல நட்சத்திரம். அன்றைய தினத்தில் ருது சாந்தி செய்வதற்கு, அதாவது இந்த புதன்கிழமை வருகின்ற உத்திரட்டாதி என்று ருது சாந்தி செய்வதற்கு, பெண்கள் முதலாக ருதுவானால் சில தோஷங்கள் இருக்கலாம். அதற்கான தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு புதன்கிழமை மிக ஏற்ற தினம். மேலும் அன்றைய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, மாப்பிள்ளை வீட்டர் பெண் வீட்டிலும் பெண் வீட்டர் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு, மேலும் சீமந்தம் செய்வதற்கு, வளைகாப்பு செய்வதற்கு, குழந்தைகளுக்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பேரு சொற்கள் நடத்துவதற்கு, ஆலயம் கோபுரம் ஆகியவற்றை கட்டுவதற்காக நீங்கள் பிளான் போடுவதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்காக முயற்சிகள் எடுப்பதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, 2 பேருக்கு ஏதாவது விவகாரங்கள் தான் அந்த விவகாரங்களை பேசி தீர்த்து கொள்வதற்கு, வெளிநாடு யாத்திரை செய்வதற்கு, வியாதிகள் மருந்து என்பதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் புதன்கிழமை மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை பராபோருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே 14/5/2026 வியாழக்கிழமை துவாதசி தேதி. வியாழக்கிழமை துவாதசி தேதி பகல் 11 மணி 21 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு திரையோசி தேதி வருகிறது. வியாழக்கிழமை என்று ரேவதி நட்சத்திரம் இரவு 10 மணி 34 நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம். அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம், பிரீத்தி நாமயுகம், தைத்துலாகரணம், நேத்திரம் 0 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமை ரேவதியும் சேரும்போது சித்தியோகம், வியாழக்கிழமை அஸ்வினியும் சேரும்போது அமிர்தயோகம். வியாழக்கிழமை என்று நாள் முழுவதும் அமிர்தயோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கூட பெரிய பெருமாள் திருநட்சத்திரம், அதாவது பெரிய பெருமாள் என்று போற்றப்படுபவர் ஸ்ரீரங்கம் பெருமாள். ஆகவே ஸ்ரீரங்கம் பெருமாளை திருநட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அவசியம் அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் அங்கே உற்சவரையும் தரிசனம் செய்து மிகவும் சிறப்பானது. ஸ்ரீரங்கத்தில் அன்றைய தினம் தேர் பண்டிகை நடக்கும். வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற சித்திரை தேர் அன்றைய தினம் நடக்கும். அந்த சித்திரை தேர் நீங்கள் தரிசனம் செய்து மிகவும் சிறப்பானது. அன்றைய பிரதோஷம் மாலை நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் முழு சுபமுகூர்த்த தினமாக இருப்பதனால் அன்றைய தினம் ருது சாந்தி செய்வதற்கு முதலாக பெண்கள் ருதுவானால் சில தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, பூமுடித்தல் என்று சொல்கிற நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, அன்னப்பிராசனம் என்று சொல்கிற முதலாக குழந்தைகளை சோறுட்டுவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்குவதற்கு, வாங்கி அணிந்து கொள்வதற்கு, விதை விதைப்பதற்கு, பிரயாணம் செய்வதற்கு, அன்றைய தினம் வியாதியசர்கள் மருந்து உண்பதற்கு போன்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் அன்றைய தினம் ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த வாரம் புதன் வியாழன் இந்த 2 நாளும் முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை பராப வருஷம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி அன்றைய தினம் மங்களகரமான வைகாசி பிறக்கிறது. வைகாசி மாதம் 1ஆம் தேதி மே 15/5/2026 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று காலை 8 மணி 31 நிமிடம் வரை திருவோசி திதி. அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 5:11 வரை சதுர்தசி. அதன் பிறகு அமாவாசை என்று 3 திதிகள் கூடுகிறது.
ஒரு சூரியத்திலிருந்து மறு சூரியத்துக்குள் 3 திதிகள் கொண்டால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மம் செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் இரவு 8:15 வரை அசுனி நட்சத்திரம், அதன் பிறகு பரணி நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாம் யுகம், வனிசை கண்ணன், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன், அரி என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை அசுனியின் சேரும் போது அமிர்த யோகம், வெள்ளிக்கிழமை பரணியின் சேரும் போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை என்று நாள் முதல் அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ரிஷப ராசி ரவி காலை 6:22, அன்றைய தினம் காலை 6:22 ரிஷப மாசம் என்று சொல்லக்கூடிய மங்களகரமான வைகாசி மாதம் பிறக்கிறது. வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை காலை 6:22 சுக்கிரஹோரையில் பிறக்கிறது. ஆகவே இந்த வாரம் பருவமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்ற மாதம் முழுமைக்கும் சித்திரை மாதம் கடுமையான வெயில் இருந்தது. ஆனால் வெயிலுடைய தாக்கம் இந்த வைகாசி மாதம் முதற்கொண்டு ஓரளவு குறையும். ஆக வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஓரளவு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்றைய மாத சிவராத்திரி, மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை சிவராத்திரி விரதம் இருந்து சிவனை ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சூன்ய திதி, அன்றைய தினம் வருடாந்த திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. துவாபர யுகாந்தம் என்றால் தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று 27 கையிலே ஒரு தட்டிலே புஷ்பங்களை வைத்து கொண்டு 27 முறை பெருமாளை வலம் வந்து அங்கே இருக்கின்ற கொடிமரத்திற்கு ஒரு முறை சுற்றும் போதும் ஒரு புஷ்பத்தை போட வேண்டும். அவ்வாறு புஷ்பத்தை போட்டால் நிச்சயமாக 27 நட்சத்திர தோஷங்களும் விலகி, உங்கள் ஜாதத்தில் இருக்கிற தோஷங்கள் விலகி விரைவில் சுபகாரியங்கள் நன்மைகள் உங்கள் குடும்பத்திலே நடக்கும். விஷ்ணுபதி புண்ணிய காலமான வெள்ளிக்கிழமை என்று அவ்வாறு செய்வதற்கு ஏற்ற நேரம் காலை 6:22 முதல் 9 மணி வரை. இந்த சுபவரை நல்ல நேரத்திலே நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்காக பெருமாள் கோயில்களில் சென்று பெருமாள் கோயிலே வலம் வருவது மிகவும் சிறப்பானது. அடுத்து சனிக்கிழமை பராப வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி மே 16/5/2026 சனிக்கிழமை என்று அமாவாசை திதி. சனிக்கிழமை அமாவாசை திதி இரவு 1:31 வரை இருக்கிறது. அதன் பிறகு பிரதம திதி வருகிறது. சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் மாலை 5:30 வரை பரணி நட்சத்திரம், அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். சௌபாக்கிய நாமயோகம், சதுஷ்பாத கரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது. பரணியும் கிருத்திகையும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய சர்வ அமாவாசை. பரணி நட்சத்திரம் என்பது யம தர்மனுடைய நட்சத்திரம் என்று கூறுவார்கள். அமாவாசை என்பது பித்ருக்களுடைய திதி. இரண்டும் சேர்ந்து மிகவும் சிறப்பானது. ஆகவே சனிக்கிழமை அமாவாசை பரணி சேர்ந்திருப்பதால் அவசியம் அன்றதனை அனைவரும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் பிண்ட பித்ரு யாகம் என்று சொல்கிற யாகம் செய்வதற்கு ஏற்ற தினம். முன்னோர்களுக்கான வழிபாடுகள் செய்வதற்கு, தெய்வஸ்தல யாத்திரைகள் செல்வதற்கு ஏற்ற தினம் அன்றைய தினம். வைசாக ஸ்நான பூர்த்தி அருகில் இருக்கின்ற புனித குளங்களுக்கோ அல்லது புனித நதிகளுக்கோ சென்று நீராடுவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்றத்தனமாக இருக்கிறது. முக்கியமாக பித்ரு தோஷங்கள் நீக்குவதற்காக சனிக்கிழமை என்று நீங்கள் பித்ருதோஷ வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சூன்ய திதி. அன்றைய தினம் சூன்ய திதி என்றால் அன்றைய தினத்திலே வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. ஆனால் பித்ரு காரியங்கள், அதாவது அமாவாசைக்கான பித்ரு பிண்டங்கள் வைத்து வழிபாடு செய்வது அவசியம், அனைவரும் செய்யலாம். அன்னும் கிருத்திகை விரதம் மாலை நேரத்திலே கிருத்திகை நட்சத்திரம் தெரிவதனால் அன்றைய தினம் மாலை நேரத்திலே கிருத்திகைக்காக விரதம் இருந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்து 6 பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக தாய்மார்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அன்றைய தினம் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசம் தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி அக்ரசனுக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், பஞ்சாத சோத்த பாராயணம், துவாசநாம பச்சனம், ஆபுத்வான சூத்திரம், லட்சுமி அஷ்டோதர சநாம சூத்திரம் ஆகிய சூத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சூத்திர பானத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். முதலில் கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 10 ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:13 முதல் மே 12 செவ்வாய்க்கிழமை இரவு 7:25 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியிலே பிறந்தவர்கள் மே 10 ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி 11 திங்கட்கிழமை, மே 12 செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 12 செவ்வாய்க்கிழமை இரவு 7:25 முதல் மே 14 வியாழக்கிழமை இரவு 10:34 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு
மே 13 புதன்கிழமை, மே 14 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 14 வியாழக்கிழமை இரவு 10:34 முதல் மே 16 சனிக்கிழமை இரவு 10:46 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்கள் மே 16 வெள்ளிக்கிழமை, மே 17 சனிக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களை எந்த காரியங்கள் செய்தாலும் சற்று யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.